நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலுடைய முடிவு வந்து எல்லாத்துக்கும் அதிர்ச்சியாக இருக்கா? இருக்கத்தான் செய்யும். என்ன செய்கிறது? ஒன்றுமே பண்ண முடியாது. திமுக என்ன நினச்சாங்க? மீண்டும் நாங்கள் தான் ஆட்சிக்கு வர போகிறோம்னு நினச்சாங்க. அதிமுக என்ன பண்ணாங்க? எதிர்கட்சியாக இருக்கிறோம், நம்ம வந்து திமுக வீழ்த்தி ஆளுங்கட்சியாக வந்துடலாம் அப்படின்னு சொல்லி நினச்சாங்க. ஆனால் ரெண்டு பேருமே விஜயை வந்து விமர்சனம் செய்யவே இல்லை, அப்படியே கடந்து போயிட்டாங்க. இன்றைக்கி அதுதான் மிகப்பெரிய ஒரு தலைவலியாக அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் அமைஞ்சிருக்குது. இடையில நான் தான் மிகப்பெரிய சக்தி அப்படின்னு சொல்லி விஜய் வந்து ப்ரூவ் பண்ணிட்டார். கட்சி ஆரம்பித்த 2 வருஷத்தில் ஒரு 108 இடங்களை வந்து பிடிக்கிறார் அப்படின்னா சும்மா இல்லைங்க, அதுக்கெலாம் நிறைய உழைச்சிருக்கிறார். அந்த உழைப்பு தான் இன்றைக்கி வந்து மிகப்பெரிய வெற்றியை கொடுத்துருக்கு. சின்ன வயசுலேருந்தே நடிச்சிருக்கிறாரு. நாளைய திருப்பிலேருந்து தொடங்கிய நடிப்பு கடைசியில் ஜனநாயகம் வரைக்கும் நடித்து மக்களை சந்தோஷப்படுத்தியிருக்கிறார். அப்படி சந்தோஷப்படுத்தின அந்த சந்தோஷமாக இருந்த ரசிகர்களுக்கு நம்ம ஏதாவது கைமாறு செய்யணும் அப்படிங்கிறதுக்காக நன்றி கடன் செலுத்தியிருக்கிறார். நான் ஜெயிச்சு வந்தேன்னா உங்களுக்கு நல்லது செய்வேன் அப்படின்னு சொல்லி ரசிகர்கள்ட்ட வாக்குறுதி கொடுத்துருக்கிறாரு. இன்னைக்கு முதலமைச்சராக வந்துட்டார். 108 இடங்கள் சும்மாவா? யாரும் சும்மா கொடுப்பாங்களா என்ன? அதெல்லாம் கொடுக்கவே மாட்டாங்க. விஜயை பிடிக்கும், ஓட்டு போட்டோம், அவர் தான் அடுத்த முதலமைச்சர் அப்படின்னு சொல்லி மக்கள் செவுள்ள அரைஞ்ச மாதிரி அதிமுக திமுக 2 கட்சிக்குமே வந்து சரியான ஒரு அடியை வந்து கொடுத்துருக்குறாங்க. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி விஜய் வந்து முதலமைச்சராக வரப்போகிறாரு. ஆளுநர்கிட்ட வந்து கடிதம் வந்து கொடுத்தாச்சு. ஆளுநர் இன்னைக்கு நீங்கள் வந்து பதவி பிரமாணம் எடுத்துக்கிறீங்கன்னு சொல்லி அன்னைக்கு கேட்குறாரோ அன்னைக்கு போய் பதவி பிரமாணம் வந்து எடுத்துக்கிறாங்க. ஆட்சியை தக்க வைக்கிறதுக்காக இந்த 5 ஆண்டுகள் ஆட்சியை தக்க வைக்கணும் இல்லையா? தனி மெஜாரிட்டி இருக்கணும்ல. 118 இடங்கள் வேணும். இப்போ 108 இடம் தான் இருக்குது. 2 இடத்துல வேற விஜய் ஜெயிச்சிருக்கிறாரு. ஒரு இடம் போனாலும் 107 இடம் இருக்குது. அப்போ இன்னும் ஒரு 11 இடம் தேவைப்படுது இல்லையா? அதுக்காக எப்படியோ பேசி முடித்து 108 இடங்களை பிடிச்சவர் இந்த 5 வருஷம் ஆட்சியை தக்க வைக்கிறதுக்கு என்னென்னலாம் செய்வார், கண்டிப்பாக செய்வார். அதெல்லாம் வந்து நடக்கும். எப்போ விஜய் கூப்பிடுவாருன்னு சொல்லி எதிர்பார்த்துக்கிட்டு தான் இன்றைக்கி இருக்கிறாங்க. அந்த 2 சீட்டு 3 சீட்டு ஜெயிச்சவங்களாம் இருக்காங்களா, அவங்களாம் அந்த எதிர்பார்ப்பில் தான் வந்து இருக்கிறாங்க. கூப்பிட்ட உடனே ஓடி போய் விஜய் காலில் கூட கும்பிட்டு விழுந்துருவாங்க. அந்த மாதிரியான ஒரு சூழல் தான். இடது கம்யூனிஸ்ட்டு வலது கம்யூனிஸ்ட்லாம் இருக்காங்களா, எப்படா விஜய் கூப்பிடுவாங்கன்னு சொல்லிட்டு காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. காங்கிரஸ்காரங்களும் அப்படி தான், கூப்பிட்டு அடுத்த செகண்ட் அங்கே போய் இருப்பாங்க. ஆனால் இதில் ஒன்று தெளிவாக ஒன்று புரிஞ்சது என்ன அப்படின்னா, அதிமுகவுடைய பிளவுன்னு சொல்லிவிட்டு நம்ம தொடர்ந்து பேசிக்கிட்டே வந்தோம் இல்லையா? ஓபிஎஸ் இபிஎஸ் அப்படிங்கிற 2 பிளவுகள் வந்து இருக்குன்னு எல்லாத்துக்குமே தெரியும். அப்போ ஓபிஎஸ் வந்து இப்போ திமுகவில் போய் இணைஞ்சிட்டார். அதிமுகவுக்கு பிளவின் போது யார் யாரெல்லாம் பின்னாடி இருந்தாங்க? ஜேசிடி பிரபாகர், ஐயப்பன், மனோஜ் பாண்டியன், வைத்திலிங்கம், ஐயா ஓபிஎஸ், இவங்கெல்லாம் வந்து இவங்களில் வந்து ஜேசிடி பிரபாகரை தவிர்த்து மற்றவங்க எல்லாருமே வந்து எம்எல்ஏவாக இருந்தாங்க. இப்போ அவங்க எல்லாருமே இப்போ ஒரு நல்ல பொசிஷனில் வந்துட்டாங்க. நம்ம ஆட்சியில் இருக்கிறோமோ இல்லையோ, ஆனால் அவங்க வந்து எம்எல்ஏவாக மாறிட்டாங்க. போடிநாயக்கனூர் தொகுதியில் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வெற்றி. திமுகவில் போய் இணைஞ்சாலும் அவர் வந்து வெற்றியை பெற்றார். ஆனால் உசிலம்பட்டி தொகுதியில் எம்எல்ஏவாக இருந்த ஐயப்பனுக்கு வாய்ப்பு கிடைக்கல. மறுபடி சசிகலா அவர்கள் போய் சந்தித்தாங்க. அங்கே போய் அவங்க சார்பில் வந்து அந்த தொகுதியில் வந்து நின்றாங்க. ஆனால் தோல்வியை தழுவிட்டார். இப்போ விஜய்ங்கிற அந்த விசில் அலையில் வந்து எல்லாருமே வந்து தமிழகத்தினுடைய முதல்வரே வந்து தோற்று போகிறாருன்னா பார்த்துக்குங்களேன். அப்போ ஐயப்பன் எம்மாங்கானு அவரும் வந்து தோற்று போயிட்டார். ஒரத்த நாட்டில் இவர் வைத்திலிங்கம் வந்து வெற்றி பெற்றார். அதே மாதிரி ஆலங்குளத்தில் மனோஜ் பாண்டியன் வந்து வெற்றி பெற்றார். அதிமுகவில் வந்து பிரிஞ்சவங்க லிஸ்ட்டு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா செங்கோட்டையன் அவர் வந்து கோபிச்செட்டிப்பாளையத்தில் வெற்றி பெற்றார். ஜேசிடி பிரபாகர் அவர் வந்து அங்கே சென்னையில் வெற்றி பெற்றார். இப்படி அதிமுகவிலேருந்து வெளியில் வந்தவங்க ஜேசிடி பிரபாகர், செங்கோட்டையன், வைத்திலிங்கம், மனோஜ் பாண்டியன், ஓபிஎஸ், இவங்க எல்லாருமே வந்து வெற்றி பெற்றாங்க. இவங்கெல்லாம் அதிமுகவுடைய எம்எல்ஏவாக போக வேண்டியவங்க. இன்றைக்கி வந்து 2 பேர் வந்து தாவேக்காவுடைய எம்எல்ஏவாக இருக்கிறாங்க. 3 பேர் வந்து திமுகவுடைய எம்எல்ஏவாக இருக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லாத அளவுக்கு அவங்கவுங்க சீட்டை வாங்கி அந்தந்த இடத்துல அவங்களுக்கு தகுந்த ஒரு ஆதரவை பயன்படுத்தி வெற்றி பெற்றாங்க. திமுகவினுடைய ஆதரவு இல்லாமலாம் வெற்றி பெற முடியாது, வெற்றி பெற்றாங்க. இன்றைக்கி செங்கோட்டையன் அவர்களும்
இது ஜேசிடி பிரபாகர் அவர்களும் அப்புறம் விஜய் அவர்களுடைய ஆதரவை வச்சு அவங்கெல்லாம் வந்து அவங்களுடைய தனி செல்வாக்கையும் வச்சு வெற்றி பெற்றாங்க. ஆனால் இன்றைக்கி அதிமுக தென் மாவட்டங்களில் கிட்டத்தட்ட ஒரு 58 தொகுதிகளுக்கு மேலே இருக்குதுன்னு நினைக்கிறேன். அங்கே வெற்றி என்பதை காண முடியாத ஒரு சூழல் உருவாயிருச்சு. எல்லாருடைய எதிர்பார்ப்பு என்ன அப்படின்னா, தென் மாவட்டங்களில் இந்த வட்டம் அதிமுக சீட்டு பிடிக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தாங்க. அதிமுகவில் சீட்டு பிடிக்கிற மாதிரியே இல்லை. தென் மாவட்டங்களை பொறுத்தளவு அதிமுக சீட்டு பிடிக்கிற மாதிரியே இல்லை. முதலத்தூர் தொகுதியை பார்த்திங்கன்னா ராம்குமார் மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு 40,000 வாக்கு வாங்கியிருக்காரு. மலேசியா பாண்டியனை தோக்கடிச்சிருக்கிறார். சாத்தூரில் நயினார் நாகேந்திரன் பிஜேபி தலைவராக இருந்தவர், அவரை சசிகலா அவர்களுடைய வேட்பாளர் இசைக்கிராசா தேவர் தோக்கடிச்சிருக்கிறார். அதாவது 2வது இடத்துல வந்து இப்போ இது சூரியன் இருந்தால் திமுக இருந்தாலுமே இவருடைய வாக்கு வந்து தோக்கடிச்சிருக்கு. திருமதி சசிகலா அவர்கள் ஆதரவு பெற்ற வேட்பாளர்களும் கணிசமான இடங்களை அதிமுக வந்து தோக்கடிச்சிருக்கிறாங்க. தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து அதிமுகவுக்கு ஓட்டே போடலை அப்படிங்கிற ஒரு நிலைமையும் வந்து உருவாயிருச்சு. முக்கியமான நபர்கள் அதிமுகவில் இருக்கிறவங்களாம் யாருன்னு பார்த்துங்களேன். கடம்பூர் ராஜன் செல்லப்பா, செல்லூர் ராஜு, அங்கே திமுகவில் அமைச்சராக இருந்த மூர்த்தி, அப்புறம் ஆர்பி உதயகுமார், அந்த ஏரியாவில் பார்த்திங்கன்னா நத்தம் விஸ்வநாதன் வந்து வெற்றி பெற்றிருக்காரு. இப்படி தென் மாவட்டங்களில் அதிமுக படுதோல்வியை வந்து சந்திச்சிருக்கு. இப்போ அதிமுகவில் வந்து வெளியில் போனவர்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக அவங்க எல்லாருமே வந்து வெற்றி பெற்று நல்லபடியாக வந்து இருக்கிறாங்க. ஆனால் மற்ற முன்னாள் அமைச்சர்கள் எல்லாருமே வந்து தோல்வியை தழுவியிருக்கிறாங்க. கோயம்புத்தூர்லேயும் அதே நிலைமை தான். அன்றைக்கி தொண்டாமுத்தூர் தொகுதி மட்டும்தான் எஸ்பி வேலுமணி வந்து ஜெயிச்சிருக்கிறார். மற்ற இங்கே 7 தொகுதிகளை வந்து தாவைக்கா தான் கைப்பற்றியிருக்கு. இப்படி அதிமுகவில் இருந்து பிரிந்தவர்கள் இந்த முறை வெற்றி பெற்றிருக்கிறாங்க. மாற்று கட்சியில் போய் சேர்ந்து வெற்றி பெற்றிருக்காங்க. மற்றபடி இதில் குறிப்பிட்டு எதுவுமே வந்து சொல்ல முடியாது. அவரவர்களுக்கான இடத்தை வந்து தக்க வச்சுக்கிட்டாங்க. போடி நாயக்கனூர் தொகுதி அப்படின்னா ஐயா ஓபிஎஸ் அவர்களுக்கு அவர் சொந்த தொகுதி. அந்த தொகுதியில் வந்து இது முதலமைச்சராக இருந்திருக்கிறாரு, அமைச்சராக இருந்திருக்கிறாரு. அங்கே இருக்கிற மக்களுக்கு வந்து செய்திருக்கிறாரு. அவருடைய செல்வாக்கு, திமுகவுடைய செல்வாக்கு. 2வது இது தேனியில் எம்பியாக இருக்கக்கூடிய தங்கம் தமிழ்ச்செல்வன் அவருடைய செல்வாக்கு வச்சு அவர் வந்து வெற்றி பெற்றார். ஒரத்தநாடு அப்படிங்கையில் இப்போ வைத்தியலிங்கம் அவருடைய ஆதரவு இருக்குது, திமுகவினுடைய ஆதரவு இருக்குது. உதயசூரிய சின்னத்தில் போட்டிட்டு அவர் வந்து வெற்றி பெற்றார். ஆலங்குளம் அப்படிங்கன்னா சாதி ரீதியான வாக்குகளும் இருக்குது, கட்சி ரீதியான வாக்குகளும் இருக்குது. அவங்க அந்த மனோஜ் பாண்டியன் அவரும் குடும்பத்துக்குன்னு ஒரு ஆதரவு வளையம் இருக்குது, அதை வச்சு அவர் வந்து வெற்றி பெற்றார். செங்கோட்டையன் சொல்ல தேவையில்லை, கோபிச்செட்டிப்பாளையத்தில் தொடர்ந்து 9 முறை நின்று வெற்றி பெற்றவர். இந்த முறையும் அவர் வந்து வெற்றி பெற்றார் தாவைக்கா சார்பாக. ஜேசிடி பிரபாகர். இப்படி அதிமுகவில் வந்து பிரிஞ்சு மாற்றுக் கட்சியில் சேர்ந்தவங்க எல்லாருமே வந்து வெற்றி பெற்றிருக்கிறாங்க. நன்றி, வணக்கம்.